கணவனும் மனைவியும் வந்து வெளிநாட்டில் இருக்க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி திடீர்னு வந்து அவன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நம்ம ரகுவரன் என்றைக்குமே இந்த ராகுபுதன் இருக்கான் தாத்தங்காரன் பயங்கரமாக ஏதோ விளையாடி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடகத்தில் ராகு பூச நட்சத்திரம் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பூசம்னு சனியோட நட்சத்திரம். இது என்னுடைய கனெக்டிவிட்டி வரும்னா 7 8ஆம் பாவத்தை தொடர்புபடுத்தி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்குமே கடகராசிக்காரர்களுக்குள்ள ஒரு பெரிய ட்ராபேக் ஜென்ரலாகவே கடக லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் ஆப்போசிட் ஆள்கிட்ட வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா முதல்ல வந்து விழுந்து செய்வாங்க. கடகராசிக்காரர்கள் கடக லக்னக்காரர்களுக்குள்ள ஒரு பெரிய கேரக்டரைசேஷனு ஒருத்தனை பார்த்தோன்னா ஐயோ உன்னை மாதிரி இருக்கா வா சாப்பிடு ஊன்னு சொல்லி பாசத்தை கொட்டதில் கடகராசிக்காரன் மிஞ்சிறது யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாசக்கார பயிலுங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அதே அளவு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நான் செஞ்சேன்ல நீ செஞ்சியான்னும் போது அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து ஒரு உறவு வந்து நீடித்து இருக்கிறதே கிடையாது. எப்போதுமே நீங்கள் வந்து அவங்க யார்கிட்ட பழகினாலும் ஒரு 2 மாதம் நல்லா பழகுவாங்க, 3ஆம் மாதம் பார்த்து அவங்கள பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறது எல்லாருமே கடகலக்கணக்காரில் கடகராசிக்காரர்கள் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுவும் பிரத்யேகமாக இந்த பூச நட்சத்திரத்தில் வரும்போது 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுமாக சனியோட நட்சத்திரத்தில் வருது. அப்படி வரும்போது என்ன ஆகிடுதுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை கொடுக்கும். ஏன்னா 7 8ன்னும் போது இவங்களுக்கு வந்து தாம்பத்திய ரீதியில் வந்து சில குறைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தியது. தாம்பத்தியங்கும் போது கணவன் மனைவியினோட வந்து ஒன்றும் குண ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியான விஷயங்களையோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த ராகு பூசத்தில் இருந்த அது வந்து இந்த தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். ஜென்ரலாகவே வந்து கடகராசிக்காரில் கடகலங்கடர் எந்த ராசி லக்னம் இந்த கடகத்தில் வந்ததுனாலே ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்றும் குண ரீதியாக இருக்கும், மன ரீதியாக எனக்கு ஒத்து வரலைங்க சண்டை போட்டு 3 பிள்ளை கற்றுட்டேன் போங்க அப்படின்ற லெவலில் ஏதோ அப்படிங்கிற லெவலில் போகும். இல்லையா ஃபிசிக்கலி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக போய் ஏற்றிடும். ஸோ இது வந்து அது பூசத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுவும் சனி வந்து கும்பத்தில் இருந்து 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் ராகு தசை நடந்து பூசத்தில் இருந்து சனி வந்து கும்பத்தில் இருந்துச்சுன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இவங்கள மாதிரி சண்டை போட்டு பிடிவாதம் பிடிக்கிறது சரியாக ஒரு க்ளீன்னஸ் இருக்குது. அது பிரச்சனை என்னென்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன்னஸ் இருக்காது, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். நைட்டு 3 மணிக்கு படுத்துட்டு காலங்காத்தால் அது 12 மணிக்கு தெரியும், காலங்காத்தால் 12 மணிங்கிற லெவலில் ஆமாம் அவங்களுக்கு காலங்காத்தால். ஸோ அவங்க வந்து எல்லாம் இந்த கேரக்டரில் தான் வருவாங்க. அட போடா அப்புறம் பார்த்துக்கலாம் யார் இப்போ பண்ண மாட்டேன்ற இந்த மாதிரி தூக்கி போடுறது இந்த மாதிரி பண்ணுறது தான் இவங்ககிட்ட இருக்கும். அது கும்பத்துலேருந்தான் வரும். அதே மாதிரி சனி வந்து 6ங்கிறது வந்து பார்த்தா தனுசில் இருக்கும். ஸோ தனுசில் சனி இருந்து இதே ராகு பூச நட்சத்திரத்தில் இருந்து சனி மற்றும் 6ஆம் இடத்துல இருந்து திருமண வாழ்க்கை டோட்டலாக அவுட் ஆகிடும். ஏன்னா வந்து திருமணத்துக்கு வந்து 6ஆம் இடங்கிறது எகெயின்ஸ்டான ஒரு பாவம். அங்கே வந்து இருந்து தசாபுத்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து பெரிய ப்ராப்ளங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், அப்போ மேரேஜ் ப்ரொப்போசல் போடும்போதே கணவனும் மனைவியும் வந்து வெளிநாட்டில் இருக்க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இங்கே இருக்கணும். ஸோ அப்பப்போ வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்று ட்ராவலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 15 நாள் ஒரு ட்ராவலில் போவாருங்க, 15 நாளைக்கு அப்புறம் வருவாருங்க. அந்த மாதிரி இருந்தால் வண்டி ஓடும். டெய்லி கூடவே சேர்ந்து இருந்தால் முடிஞ்சு. இல்லை 2 பேருமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணும். காலையில் எழுந்தால் 2 பேரும் அந்த அதிபரியில் வேலை பல்லில் பரபரன்னு ஓடிடணும். ஓடிட்டு சாயங்காலம் டயர்டாகி வரும். அப்போ சண்டை போடுறதுக்கு உடம்புல வலு இருக்காது. அப்போ டயர்டில் இருக்க போப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு சண்டை போடலான்னு சொல்லிட்டு படுத்துங்கிடுவாங்க. ஸோ இப்படி காலம் ஓடும். 2 பேருமே இந்த 6ஆம் பாவத்தை தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக 2 பேரும் ஒர்க்கிங் ஸ்டாஃபாக இருக்கணும். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லையா எனக்கு வந்து 2 பேரும் ஒர்க் பண்ணாலும் கடன் கொஞ்சம் வச்சுக்கணும். கொஞ்சம் கடன் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கடன் வாங்கிக்கணும். ஏன் கடன் வாங்கிட்டாங்கன்னா இந்த பிரிவு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஏன்னா லோனுங்கிறது 6ஆம் பாவம். ஏதோ ஒரு தலைவலியை வச்சுக்கிட்டோன்னா ஒரு பெரிய லோனை வாங்கி ஏதோ இடத்த வாங்கி போட்டு இஎம்ஐ கட்டுறதே ஓடணும். ஐயோ இஎம்ஐ வந்துடுமே, இஎம்ஐ தான் படப்படுது. அப்போது இதெல்லாம் வந்து கம்மியாகும். இதெல்லாம் வந்து சின்ன பரிகாரங்க. நான் நிறைய பேர்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், கடன் ரொம்ப ஹெவியாக இருக்குது தலைவரை, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த கடன் மட்டும் இல்லைன்னா நான் நிம்மதியாக தூங்கிடுவேன். ஆனால் கடன் வந்து என்னை விட்டே போகல. இதுவும் பெரிய ஆள் தான், அவர் வந்து ஸ்டேட்டஸில் பெரிய ஆள் தான். பட் இருந்தாலும் அவர் லெவலுக்கு ஒரு 10 கோடி ரூபா கடன் போது ஒரு பெரிய லெவலில் இருக்குது.
அப்போ நான் சொன்னேன், இது கடன் இல்லைன்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கடன் இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் 6ஆம் பாவம் செயல்படணும்னா ஒன்று வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும், டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்களை படுத்து படுக்கையாக இருக்கணும், ஒன்று அப்படி இருந்துருக்கணும். இல்லையா நீங்கள் வந்து ஒரு பெரிய வழக்கில் மாட்டி கோர்ட்டு கேஸு நிம்மதிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் கெடணும். ஆமாம், அப்போ டெய்லி வந்து வாரத்துக்கு முன்னாடி நீ கோர்ட்டுக்கு போப்பா, போய் கேஸ் அட்டன் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கண்டினியூ கோர்ட்டுக்கு போனவங்களாம் இருக்கும் கண்டினியூவாக. ஸோ அதனால் எதுக்குன்னா இது இந்த மாதிரி வழக்கு இது தேவை இல்லைங்க, இதே பரவாயில்ல, அதுக்கு கடன் வாங்கிக்கலாம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு பரிகாரமாக நீங்கள் கடன் கொஞ்சம் கடன் வாங்கிக்கோங்க, 2 பேரும் ஜாப் போங்க. அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கம்மியாகும். ஸோ இதுதான் இதுக்கான பரிகாரம். என்ன கடவுளை பிடிச்சிக்கலாம் இதை தாண்டி? கடவுள்னும் போது என்றைக்குமே வந்து ராகு சனினாலே வந்து கிராம தேவதைகள், என்றைக்குமே வந்து ராகு சனியுடைய கனெக்டிவிட்டி இருக்குனாலே அவங்களுடைய கிராம தேவதைகள் மேலே ரொம்ப இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு உக்கிரமான ஒரு கருப்பண்ணசாமியோ, கருப்பு, அப்புறம் சுடலமாடன், இந்த மாதிரி வந்து கிராம தேவதைகள் கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி வரும். பெரிய பெரிய ஐயனார் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் அந்த ஜாதகத்தில் அந்த ராகு சனி தொடர்பே இருக்கும். ராகு சனி இருக்காக கண்டிப்பாக அது வரும். ஒரு முரட்டுத்தனமான ஒரு கிராம தேவதை உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கிற ஏரியாவில் வரும். ஏன்னா கடகணும் போது நீர் சார்ந்த பகுதிகளில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும். ஸோ அது வந்து சூப்பராக வேலை செய்யும். ஸோ அது வந்து அவங்களுக்கு உள்ளே கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்க்கும் நாங்களே கேட்போம், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கருப்பண்ணசாமி இருக்கா, வால் இருந்ததுக்கா, இதே வந்து ஒரு மலை மேலே இருக்காங்களாம் கேட்போம். ஸோ காரணம்னா அந்த கிரக நிலவரங்கள், அதை பார்க்குற கிரகங்கள் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அந்த ஜியாகிரபிக்கலே சொல்ல முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கருப்பண்ணசாமி வருவார். இந்த ராகு சனி தொடர்புனா கருப்பண்ணசாமியோ சுடலமாடனோ ஏதோ ஒரு பெரிய ஐயனாரோ ஏதோ ஒருத்தர் வந்து உட்காந்துருவார், வாளோடு இருப்பார், அருவாளோட வந்து உட்காருவார். அப்போ தான் சனியும் ராகுவும் தொடர்பு வரும். ஸோ அது ஒரு இது. ஸோ இது வந்து அடுத்தது வந்து ஆயில்யம். இது ஆக்சுவலி வந்து ஆயில்யம் வந்து இதில் வந்து 3-12 தொடர்புடைய ஒரு கிரகமாக போயிடுது. இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இவங்க வந்து என்றைக்குமே ராகு வந்து புதனோட இருக்குன்னா ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து ப்ளஸ்ன்னும் போது நிறைய ட்ராவல், வெளிநாடு, வெளியூர், பிறந்த மாநிலங்களை விட்டு வெளியூரில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த தோஷங்கள் கம்மியாகும். ஏன்னா ராகு புதன்கிறது வந்து ஒரு ஏடாகூடமான ஒரு கனெக்டிவிட்டி. ராகு புதன்னாலே வந்து என்னென்னா, ஒன்று ஜெனட்டிக்கில் வந்து இவங்க ஏதாச்சும் ஏடாகூடம் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் சின்ன பெண்களை, அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வயல்காடு, காடுகள், ஒரு ஏரியாவில் வந்து ஒரு சின்ன கிராமம், ஒரு பெரிய ஆளுங்க போட்டு பலாத்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டிருப்பாங்க. என்றைக்குமே இந்த ராகுபுதன் இருக்க தாத்தங்காரன் பயங்கரமாக ஏதோ விளையாடி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போது அதோடைய பாதிப்பு எப்படி வரும்னா, அது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள், மன வளர்ச்சி குன்றிய பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி இல்லைன்னா இவருக்கே வந்து ஒன்று ஓவர் கோவக்காரனாக இருப்பான், பேன்னு கத்துறது, இந்த மாதிரி பைத்தியம்னா எல்லாருமே பைத்தியம்தான், பர்சன்டேஜ் தான் வேரி ஆகுன்ற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஒரு விஷயத்து சின்ன குட்டி பைத்தியம் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குட்டி பைத்தியம் இருக்கும். நான் வந்து ரொம்ப கரெக்டு, நான் ரொம்ப டைட்னா யாரும் சொல்ல முடியாது. எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லூஸாக தான் இருப்போம். அதில் வந்து இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். புதன் ராகுனும் வெளியில் தெரியும். திடீர்னு வந்து அவன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுவரன் படத்தை சொல்லணும், ஐநோன்னு கத்துறான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளே வந்துடும். அது காரணம்னா அந்த தாத்தாக்காரன் பண்ணதோடைய எஃபெக்ட் இங்கே வந்து அடிக்கும். ஆமாம், டிஎன்ஏ கனெக்டிவிட்டியில் கண்டிப்பாக வந்துடும். அது 3 சம்மந்தப்படும் போது என்ன நிறைய சந்தேகம் வரும். இவன் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தேகம் வரும், இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு சொல்லி கற்பனையிலேயே வந்து நடக்காத ஒரு விஷயத்தை முன்னாடியே நடந்துருமோ தூக்கம் போயிடும். இவனுக்கு 12 சம்மந்தப்படுதுனா 3 பண்ணும்போது கற்பனையிலே வந்து அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமான்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டு தூங்காமல் இருந்துருவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதோட பாதிப்பு இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, பூவராக பெருமாள் பண்ணலாம், நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். அது பெண் வழிபாடு வராகி தான் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ வராகின்றது பெண் ராசியில் உள்ள ராகு புதன் என்பது வராகி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமையும். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், ரொம்ப ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெமிடிஸ் இவங்க எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், எப்படி இருக்கும். நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்கும், இன்டர்கனெக்டடாக தான் இருக்கும். அது வந்து எந்த மாற்றம் இல்லை. ஸோ இது வந்து ராகு புதனுடைய விஷயம். ஏன்னா ஏதாச்சும் இடமான இடத்துல 8 கட்டில் உட்காந்து அவன் பின்னாடி வந்து எழுதி போடுவான் சட்ட ரீதியான. ஒய்ஃப் கொஞ்சம் டாமினேட்டாக வரும். இது ஆண் ஜாதகமாக இருந்து ராகு சுக்கிரனுடைய குடும்பத்து மேலே நிறைய பற்று இருக்கும். ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குடும்பத்துக்காக வாழ்கிறவங்க